ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் கூறுவேன். அது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும், ஏது நடக்கும் என்று. ஆனால் இன்று ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி உனக்கு ஒரு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முழுமையாக கேள். நான் சொல்லும் விஷயத்தில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு கரடி ஒரு தோட்டத்திற்கு போகின்றது. அங்கு தேன் கூடுகள் ஏராளமாக இருப்பதை பார்த்து தேன் கூடுகளை எடுத்து அதிலுள்ள தேனை சாப்பிட துவங்கியது. அதை கண்ட தேனீக்கள் கரடி மீது பாயத் தொடங்கின. அச்சமாய் அது ஓடி போயிருந்தால் அது பிழைத்து போயிருக்கும். ஆனால் தேனீகளை அது அலட்சியம் செய்தது. கொஞ்ச நேரத்தில் எல்லா தேனீக்களும் ஒன்று சேர்ந்து கரடியின் முகத்தில் வந்து நல்ல பெருசாக கொட்ட ஆரம்பித்தது. கரடியால் வேதனையை தாங்க முடியவில்லை. முகத்தில் இருக்கும் தேனீக்களை நசுக்க பார்த்தது. எவ்வளவுதான் நசுக்கினாலும் இன்னும் ஏராளமாகவே இருந்து கொண்டுதான் இருந்தது. கரடிக்கு கோபம் அதிகமாயிற்று. அந்த கோபத்தினால் முகத்தில் உள்ள தோலையே உரித்து விட்டது. அதனால் கரடி மாண்டது. உங்களுக்கு என்ன தெரிகிறது? இந்த கதையின் மூலம் சொல்கிறேன், கேளுங்கள். சிறியோர் என்று அலட்சியம் செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுதுதான் படிப்படியாக மேலே ஏறுகிறீர்கள். ஆனால் அதை மற்றவர்கள், நீ சின்னவள் தானே, நீ இன்னும் கொஞ்சமாக மேலே ஏறுவா, பொறுத்திருக்கலாம் என்றெல்லாம் பார்க்காமல், நீ சின்னதாகத்தானே இருக்கிறாய், நீ எல்லாம் எங்கு மேலே ஏறப்போகிறாய், அவர்களை எல்லாம் விட உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி மிக சிறந்த ஒரு இடத்திற்கு வரப்போகிறாய் என்று நினைத்து கொண்டு ஏராளமான வார்த்தைகளையும் விடுகிறார்கள். தீய விஷயத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் உன்னை துன்பப்படுத்தி கொண்டும் துயரப்படுத்தி கொண்டும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். காரணங்கள் என்னவென்றால், அவர்களை விட நீ சின்னவன். இப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறாய். ஏற்கனவே பல விஷயத்தை நீ தொலைத்து விட்டாய், அதெல்லாம் விடு. இப்பொழுது புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் என்று ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிக்கிறார் என்பதற்காக எல்லா கஷ்டமும் அவர்களுக்கு தெரியும். அதாவது உன்னுடைய எதிரில் நிற்கும் எதிரிகளுக்கு அதையெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு நீ வளரும் பொழுது உன்னை குட்டி கீழே அமர்த்துகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் கரடியாகவும் நீ தேன் பூச்சியாகவும். ஒரு நிமிஷம் நீ கொட்ட ஆரம்பித்தால் அவர்கள் தாங்குவார்களா? தாங்க மாட்டார்கள். பின்விளைவுகள் தெரியாமல் அவர்கள் நீ அமைதியாக இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு, மிகவும் இனிப்பாக இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு உன் மீது அவர்கள் அதிகமாக அலட்சியத்தன்மையை வைத்திருக்கிறார்கள். அலட்சியத்தன்மையை வைத்து ஆபத்தை மாட்டிக்கொள்ளப் போவது நீ அல்ல, அவர்கள். ஏனெனில் நீ ஏற்கனவே அலட்சியமாக இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்தாய். ஆனால் இனிமேல் நீ ஒரு முடிவெடுத்திருக்கிறாய், நான் எந்த ஒரு விஷயத்திலேயும் அலட்சியமாக இருக்க மாட்டேன் என்பதை. எப்படி நீ அலட்சியமாக இருப்பாய்? அலட்சியமாக இருந்த காலங்கள் அனைத்தும் முடிந்தது. இனி சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது. நிறைய வழிகளும் வேதனைகளோடும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டீர்கள். இப்போது புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போமே என்று ஆரம்பிக்கும் நேரத்தில் கரடி மாதிரி நிறைய நபர்கள் வந்து உன்னை சீண்டுகிறார்கள். உன்னுடைய மனதை எப்பொழுதும் காயத்திலேயே வைத்திருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் விடுவேனா? நான் விடவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு நீ யார்? உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன? உன்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட விஷயம்? நீ வாழ்க்கையில் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் என்ற அனைத்தையும் நீ ஒவ்வொன்றையும் பொறுமையோடு
பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். எல்லா நிமிஷத்திலேயும் அனைவருக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னிடமிருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது. அதுவே அவர்கள் அதிகமாக வாய்முறுகளிலாலும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் வரும் பொழுதுதான் நீ கோபத்தை காட்டுகிறாய். உன் மீது தவறா அவர்கள் மீது தவறா? அவர்கள் மீது. ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லையே. எப்பொழுதுமே உன் மீது தவறு 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 என்று சொல்லும் நபர்கள் முதலில் அவர்கள் மீது என்ன தவறு என்பதை பார்த்தாலே போதுமே. ஆனால் இங்கு யாருமே அவர்கள் மீது என்ன தவறு இவர்கள் மீது என்ன தவறு என்பதை யாரும் இங்கு பார்ப்பதில்லையே. காரணம், எந்த ஒரு நிமிஷத்திலேயும் தப்பு யார் பக்கம் என்று பார்த்தால் தப்பிப்பார்கள். தப்பு எல்லாம் எதிராளி மேல்தான், நம்மீது ஒன்றுமே இல்லை என்று நினைப்பவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள்? எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவார்கள்? போதும் விடு. நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய். உன்னை எப்பொழுதும் கரடி போல் வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் நபர்கள் உன் வாழ்க்கை 10 வயிறெறியட்டும். அதே சமயம் நீ வாழப்போகிறாய். நீ வாழ்ந்து அவர்களை அடிக்கப் போகிறாய். அதை பார்த்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும். உன்னுடைய கூட்டை கலைக்கலாம், உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை கிளைக்கலாம். ஆனால் உன்னுடைய உழைப்பை மட்டும் ஒருவனாலும் திருட முடியாது. இதுவரைக்கும் இழந்தது அனைத்தையும் தூரமாக தூக்கி போடு. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகிறேன் என்பதை மட்டுமே அமைதியாக கேள். உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடிகளிலேயும் நான் உன்னை பாதுகாக்கிறேன். நான் யார் கையிலேயும் உன்னை விடவில்லை. எனக்கு நன்றாக தெரியும். நீ நம்புகிறாயோ இல்லையோ, அது எனக்கு பிரச்சனை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதும் உன் காவல் கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை ஒவ்வொரு இடத்திலே உன்னை சீரும் சிறப்புமாக வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு பயங்கரமாக அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக எப்படி இந்த அனைத்தையும் உனக்கு தந்துவிட வேண்டும் என்று உனக்காமலே போராடி கொண்டு தான். இன்றைய சூழ்நிலை வைத்து எதையும் தீர்மானிக்காதே. இன்றைய சூழ்நிலை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைக்காதே. நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். பொழுது என்னிடம் வந்து சொல்வாய், நீ எனக்கு சரியாகத்தான் செய்திருக்கிறாய் சாயி. என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயத்தையும் அற்புதமாக செய்வேன். ஒரு விஷயத்தை கூட நான் பிள்ளைக்கு யோகம் என்ற ஒன்றை செய்ய மாட்டேன். காரணம், அவர்களை தவிக்க விட்டு விட்டேன் என்றால் நான் தெய்வமில்லை என்றே அர்த்தம். எல்லாம் இனி நல்லதே, எல்லாம் யோகமே, எல்லாம் மாற்றமே. நீ இதுவரைக்கும் காணாத பலமான சந்தோஷங்கள் என் வாழ்வில் கிடைக்கும். இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத பலவிதமான நன்மைகள் உன்னுடைய வந்து சேரும். தோற்று போய்விட்டோம் என்று எண்ணிய உன்னுடைய வாழ்க்கை ஜெயிக்கப் போகிறாய் என்பதை பார்க்கும். ஜெயித்து கொண்டு இருக்க என்பதை பார்க்கும். சந்தோஷமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனித்துவம் பிரம்மாண்டமாகவே இருக்கும். வாழ்வான் என்பது தானே. நிச்சயம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்வேன். கலங்காதீர்கள், நம்பிக்கை வையுங்கள். ஓம் சாய்ராம்.